அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6ல் சனி இருந்தால் அவங்க எப்படியான மனநிலையை எப்படியான புரிதலை வச்சுக்கிட்டா அவங்களுக்கு வேலை தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல 6ஆம் இடத்துக்கும் சனிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறதே ஒரு நிறுவனத்தின் கீழே, ஒரு தலைமையின் கீழே, ஒரு அரசாங்கத்தின் கீழே அல்லது ஒரு முதலாளியின் கீழே போய் வேலை செய்கிறது, அவங்களுக்கான வேலைகளை செயல்களை செஞ்சு கொடுத்து அது மூலயமா ஒரு ஊதியம் பெற்று அதை வச்சு நம்ம வாழ்க்கையை நிறைவு செய்கிறது. இதுதான் 6ஆம் இடம். சனிக்குமே இந்த குணம் இயல்பாகவே இருக்குது. இதை பற்றி நிறைய நம்ம பழைய வீடியோக்கள்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அசிஸ்ட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, 2ஆம் நிலை வேலைகளை, கீழ்நிலை வேலைகளை, உதவி செய்கிற வேலைகளை, சர்வீஸ் செய்கிற சேவை பண்ணுகிற வேலைகளை ரொம்ப விரும்பும் இந்த சனி. சனியுமே ஒரு தலைமையின் கீழே, ஒரு நிறுவனத்தின் கீழே இறங்கி வேலை செய்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருக்கும். ஸோ இயல்பாகவே சனிக்கும் 6ஆம் இடத்துக்கும் அந்த ஒத்திசைவு, இறங்கி வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற ஊதியத்தை வச்சு வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிற ஒத்திசைவு இருக்குது. ஸோ இதனால தான் 6ல் சனி இருந்தால் நல்லது அப்படின்னு நிறைய மூல நூட்களில் சொல்லியிருக்காங்க. நிறைய ஜோதிடர்களும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 6ஆம் இடத்துல இருக்க சனி வேலை செய்கிறவங்களுக்கு, சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு, ஒரு முதலாளியின் கீழே வேலை பண்ணுறவங்களுக்கு, அறக்கட்டளையோ இல்லை வேறு அமைப்போ அதில் போய் வேலை செய்கிறதுக்கு, வாலண்டியரிங் பண்ணுறதுக்கு, பெரிய நிறுவனமாக இருந்தாலும் அதில் போய் ஒரு எம்ப்ளாயியாக வேலை பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே 6ல் சனி இருந்து தசாபுத்தி நடத்தினா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இதில் மற்ற எந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னா, இப்போது நெருப்பு வீட்டில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நெருப்பு வீடு 6ஆம் இடமாக வந்து அந்த இடத்துல சனி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், நிறைய அழுத்தங்கள் இருக்கும். சரியாக வேலை செய்யுங்க, குறிப்பிட்ட டைமுக்கு வேலை செய்யுங்க அப்படின்னு மேலதிகாரிகள்கிட்ட அல்லது கூட வேலை செய்கிறவங்ககிட்ட இருந்து ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அழுத்தத்தினாலேயே அவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இதுவே காற்று வீடு 6ஆம் இடமாக வந்து அந்த வீட்டில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது சனி என்ன பண்ணுன்னா அதிகமாக வாக்குவாதம் செய்யும், நிறைய பேசும். நிறைய பேசுகிற ஒரு வேலையை தொழிலாக பண்ணும். ஒரு கஸ்டமர் கேரு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இல்லைனா கடையில் சேல்ஸில் இருக்கிறவங்க, இல்லைனா கஸ்டமர் கூட டீலிங் பண்ணுறவங்க, நெகோஷியேட் பண்ணுறவங்க அப்படின்னு பேச்சு மூலயமா சர்வீஸை, பேச்சு மூலயமா வேலையை பண்ணுறவங்களா இருப்பாங்க. அல்லது அவங்க வேலை பண்ணுற இடத்துல நிறைய ஆர்கியூமெண்ட் பேசுகிற அந்த குணம் வெளிப்படும். ஸோ பேச்சு, ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது அந்த சூழலை பொறுத்தது. அதே போல் நிலம் வீடு 6ஆம் இடம் வந்து அங்கே சனி இருக்குது அப்படின்னா அவங்க உழைப்புக்கு, நிலைத்த நீடித்த உழைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க, சிறந்த உழைப்பாளியாக இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல growth இருக்கும். அதே போல் நீர் வீடு 6ஆம் வீடாக வந்து சனி அங்கே இருக்குது அப்படின்னா நிறைய எமோஷன்ஸோடு ஒர்க் பண்ணுவாங்க. பாராட்டுனா அதை பற்றின எமோஷன்ஸ் இருக்கும், திட்டுனா திட்டின பற்றின எமோஷன்ஸோடு வேலை பார்ப்பாங்க. எந்த சூழலில் அவங்க வேலை பார்க்குறாங்களோ அந்த சூழலில் இருக்கிற உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதையே மண்டக்குள்ளே ஓட்டிக்கிட்டே தான் வேலை பண்ணுவாங்க. ப்ரெஷர்னா ப்ரெஷரு, சந்தோஷம்னா சந்தோஷம், எந்த உணர்வுகளில் அவங்க இருக்காங்களோ அந்த உணர்வுகளே மண்டக்குள்ளே வச்சுக்கிட்டே தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ இப்படி என்ன வீடு அப்படிங்கிறத பொறுத்து சனியோட குணத்தில் மாறுபாடுகள் இருக்கும். இது எவ்வளோ % இருக்கும், எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறது அந்த சனி எந்த அதிபதியாக வருது, கூட எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தது. இதே போல தான் தர்ம வீடாக இருக்குதா, அர்த்த வீடாக இருக்குதா, இல்லை காம வீடாக இருக்குதா, அல்லது மோட்ச வீடாக இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து அதோட குணம் இன்னும் கொஞ்சம் மாறும். இப்போ அதே மாதிரி தான் கிரகங்களோடையும். இப்போ 6ஆம் இடத்துல சனி ராகுவோட இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்க பண்ணுற வேலைகளில், அவங்க செய்கிற செயல்களில் ஒரு திருட்டுத்தனம் இருக்கும். ஒரு குறுக்கு வழியில் தேவையானதை அடைஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக ஏதாவது நடவடிக்கைகள் செய்வாங்க. இப்போ இதுவே 6ஆம் இடத்துல சனியோட செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நிறைய ரகடான செயல்கள் செய்ய வேண்டியிருக்கும், எல்லாரும் கூட அடித்து பேச வேண்டியிருக்கும், நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும், சண்டைகள் வரும், எல்லாமே ஒரு ஹாஷான ஒரு என்வரான்மெண்ட்டில் இருப்பாங்க. அதே போல் 6ல் சனி இருந்து கூட சுபகிரகமும் இருக்குது அப்படின்னா சனிக்கு ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா நல்ல உழைக்கவும் செய்யும், கூட சுபகிரகத்தோட அந்த நல்ல தன்மையும் ஆடாகி ஒரு நல்ல உழைப்பாளி, நேர்மையான ஆள், சிறந்த வேலையாள் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்து அதன் மூலிமா அவங்களுக்கு வருமானம் உயரும். ஸோ கூட இருக்கிற கிரகம், அந்த வீட்டோட குணம், அந்த வீடு எந்த தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சனியோட வேலையில், வேலை பண்ணுற விதத்தில், குணத்தில், உணர்ச்சிகளில் மாறுபாடுகள் இருக்கும். அது உங்கள் ஜாதகத்தில் எந்த வீடு எந்த கிரகத்தோடு இருக்குது, எந்த அதிபதியாக வருது, இதை பொறுத்து நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், நெருப்பு வீட்டில் இருந்தால் அப்போ சண்டை தான் போடணுமா, கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்கணுமா, காற்று வீட்டில் சனி இருந்தால் வாக்குவாதம் பண்ணிகிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த கிரகத்தோடு இருந்தாலும் சரி, அந்த வீடு எந்த தன்மையில் இருந்தாலும் சரி, நேர்மையாக கரெக்டாக எது சரியோ, எது இயற்கையின் விதியோ, எது நியாயமோ அதன்படி நடக்கணும். வாக்குவாதம் ஏன் பண்ணுறோம், அங்கே ஏதோ சரியில்லை, அதை நியாயமாக அந்த கோரிக்கையை முன் வைக்கிறோம்.
அதை கரெக்டாக நான் பெரிய ஆள், நான் சொல்கிறத கேளுன்ற மாதிரியும் முன் வைக்காமல், இந்த வேலை இப்படி நடக்கலை, அது இப்படி நடந்திருக்கணும், அதனால நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நியாயமாக கரெக்டாக எடுத்து வச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் நேர்மையாக பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அந்த நெகட்டிவான பலன்கள் நடக்காது, சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் சனியோட ராகு இருக்குன்னு ஒரு உதாரணம் பார்த்தோம். அப்போது சரியில்லாத வழியிலையோ, நேர்மை இல்லாத வழியிலையோ, குறுக்கு வழியிலையோ அல்லது மறைமுகமாகவோ எதையும் இறங்கி செய்யாமல் நம்ம வேலை பார்க்க வந்திருக்கோம். அதில் என்ன டெக்னிக்கு, சனி ராகுவோட அந்த மறைமுக தேடலை வேலையில் காட்டி, ஆய்வு பண்ணுறதுல காட்டி, செயல்களில் காட்டி, அது மூலமா எப்படி நம்மளோட ஊதியத்தை உயர்த்திக்கிறது அப்படின்னு யோசித்து நேர்மையாக செயல்படணும். ஸோ எந்த இடத்துல எந்த கிரகத்தோட எப்படி இருந்தாலும் சரி, அதை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக அது நமக்கு சிறந்த வாழ்க்கை தான் தரும். சும்மா 6ல் சனி செவ்வாய் இருந்தால் கெட்டது, 6ல் சனி ராகு இருந்தால் கெட்டது, 6ல் சனி கேது இருந்தால் கெட்டது, 6ல் நெருப்பு வீட்டில் சனி இருக்குது அதனால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு பொதுவாக சொல்கிற பலன்களை நீங்கள் எடுத்துக்காதீங்க. எந்த பலன்களும் மாற்றத்துக்கு உட்பட்டது, இயற்கையின் விதிக்கு உட்பட்டால் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறத ஆழமாக நம்புங்க. பட் என்னால் முடியல, நான் ரொம்ப எமோஷன் ஆகிடுறேன், சுற்றி இருக்கவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, அவங்களோட மதிப்பீடுகளுக்கு பதில் சொல்லியே நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், என்னால் கண்ட்ரோல் பண்ணாத சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துங்க. இறைக்கிட்ட கேளுங்க, பிரபஞ்சத்திட்ட கேளுங்க, நான் என்னோடய வேலையை நான் சரியாக பண்ணுறேன், அதில் இப்படியான சிக்கல்கள் வருது, அதுக்கான சரியான ரீப்ளே கொடுக்குறேன், நீயும் அதில் ஹெல்ப் பண்ணி என்னோடய வேலை சுமூகமாக முடிகிறதுக்கான என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணு, நான் நல்ல வேலையாட்களாக இருக்க பார்க்குறேன், சிறந்த முறையில் உழைக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி வேண்டுதலை வச்சு அது மாதிரியான விஷுவலைசேஷனை, அதாவது உருவகப்படுத்தி பார்க்குறது மூலயமா, காட்சியை உருவகப்படுத்தி பார்க்குறது மூலயமா அது சீக்கிரமாக நல்ல விதமாக சுமூகமாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ எண்ணம், வேண்டுதல், நேர்மையான செயல்கள், இந்த 3 மூலயமா உங்கள் ஜாதகத்தில் எப்படியான அமைப்பு இருந்தாலும் சரி, எந்த மோசமான அமைப்பு இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திறம்பட சிறந்த முறையில் அமைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு எப்போவுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பண்ண தொடங்கணும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ இப்படியான புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இதே போல் உங்களுக்கு வேலை, தொழில் சம்மந்தமாக சைக்கலாஜிக்கலான ஒவ்வொரு கிரகத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். வரப்போகிற ஜூன் 2ஆம் தேதி மெய்யியல் ஜோதிட வகுப்பு நடக்க போகுது. அதில் இதே போல் அடிப்படை ஜோதிடத்திலிருந்து எந்த கிரகம் எப்படி வேலை செய்யுது, எந்த எமோஷனை வெளிப்படுத்தும், எந்த எண்ணத்தை வெளிப்படுத்தும், அது மூலயமா எப்படி செயல் நடக்கும், அது மூலயமா எப்படி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற மனோதத்துவ ரீதியான விளக்கங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பாவத்துக்கும் தெளிவாக விளக்கப்படும். இது நீங்கள் ஜோதிடர் ஆகிறதுக்கான பயிற்சி இல்லை, வகுப்பு இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவபூர்வமாக, உணர்வுபூர்வமாக சிறந்த முறையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு புரிதலை ஏற்படுத்துகிற ஒரு வகுப்பு. ஸோ விருப்பப்படுறவங்க கலந்துக்குங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோடு பார்ப்போம். நன்றி.